ச்சே! செம்ம ஸ்வீட் இல்ல. ஓ மை காட்! இவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு லைஃப்ல இருக்கணும்ப்பா. வாவ்! இப்படி ஒரு கேரக்டர் இருந்தா சூப்பரா இருக்கும்ல. ரொம்ப ரொம்ப லக்கி. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சிட்டாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போங்க. ஆ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இல்லாட்டாலும் சொன்ன மாரி ஃபேமிலி மெம்பர்ஸோ, பார்ட்னரோ யாரோ வந்துட்டு போறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வரமாட்டாங்க. நம்ம பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு டாபிக் ஒண்ணு அப்படித்தான். ஏன்னா அந்த ஃபேமிலில நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ எப்படின்னா, எல்லாரும் நம்ம பார்ப்போம். சில பேருக்கு ஒரு ரொம்ப சீக்கிரமா அட்டாச்மெண்ட் ஆயிடுவோம். லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லயோ, இல்ல ஃபியூ டேஸ்லயோ, ஃபியூ வீக்ஸ்ல கூட அப்படி ஆகலாம். சில பேர் வந்துட்டு அதுக்கு டைம் எடுத்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் கூட ஆகிறவங்களும் இருக்காங்க. சீக்கிரமா அட்டாச் ஆகிட்டு என்ன சொல்லுவோம்னா, வாவ்! இவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் லைஃப்ல இருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிப்போம் அவங்க கிட்ட. சரி நம்ம நினச்சிப்போம். ஸோ அதுதான் லைக் என்னன்னா நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா, ஜட்ஜ்மெண்டல் அந்த மாதிரி தான் எதுவுமே. ஸோ ஆனால் இன்னைக்கு டாபிக் வந்துட்டு அதே ஜட்ஜ்மெண்டல் கிடையாது. ஏன்னா அது போன தடவை முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் இன்னைக்கு பேச போகிற டாபிக் ரொம்ப ரேட்டபிளாக இருக்கும் அதனால. ஸோ அதுக்கு மேலே கேட்டுட்டு பிரியோதாஸ் நான் உங்கள் ஆதித்யா. ஸோ என்னன்னா, நம்மளாலே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி பழக ஆரம்பித்து கொஞ்ச நாளே டிசைட் பண்ணிடுறோம் இல்லையா. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமோ 7 மாதத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமோ சம்திங் ஒரு டைம் ஸ்பேன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அவங்களோட கேரக்டர் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். லைக் என்னன்னா, திடீர்னு ஸ்வீட்டாக இருந்தவங்க அப்படியே ஆப்போசிட்டாக மாறுவாங்க. உங்களை கேர் பண்ணி உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க உங்களை கண்டுக்காமே கூட போவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், இன்னும் நல்லா தான் இருந்தா என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டா நானே சொல்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு டாபிக் வந்துட்டு டூ பீப்புள் சேஞ்ச் ஆர் தே ஆர். நம்ம நினச்சிட்டு இருப்போம் சிலது வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் சில சைக்காலஜி சொல்கிறாங்க என்னன்னா, சேஞ்ச் ஆகிறத விட நிறையா இது இருக்குது, சான்சஸ் இருக்குது. லைக் என்னன்னா, அவங்களோட ரியல் கேரக்டர் வெளியே வரதுக்கு அப்படின்ற மாதிரி. இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்குமே ரொம்ப ஷாக் தாங்க. ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன், ஓகே ஃபைன், சேஞ்ச் இஸ் பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானே அடிக்கடி நம்ம பாட்காஸ்ட் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ சேஞ்ச் தான் பர்மனெண்ட், அதனால பீப்புளும் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னு. பட் ஆனால் என்னன்னா கேரக்டர் அந்த ட்ரைட்ஸுன்றது பிறக்கறதுலேருந்து வளர வரைக்கும் கடைசி போகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும். சில டைம்ஸில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நேரம் அந்த ரியல் கேரக்டர் தான் வெளியே வரும். ஸோ அசம்ஷன் பேசிஸில் நம்மளாவே எடுத்துக்கிறோம் அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ரொம்ப டீட்டெயிலாக போகலாம். ஏன்னா ரொம்ப மேலோட்டமாக சொன்னால் யாருக்கும் தெரியாதுல்ல. சொன்னால் நம்ம சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ரீசன்ஸ்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ. ஸோ என்னன்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தையிலேருந்து லைக் பிறந்ததுலேருந்து ஆகணும் அடாப்ட் அப்படின்னு ஸ்டேஜில் வளர்ந்துருப்போம். வளர ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு 5 வயசு ஆகிறப்ப நமக்கு விவரம் தர ஆரம்பிச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்க குழந்தைக்கெல்லாம் 3-4 வயசு தெரியுது, அது விஷயம். ஸோ நமக்குலாம் அந்த காலத்தில் வந்துட்டு 5 இயர்ஸ்லையோ 6 இயர்ஸ்லையோ விவரம் தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சமாக. ஸோ அவங்க வந்துட்டு அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த பிஹேவியரல் ட்ரைட்ஸ் அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, சொசைட்டி கூட ஃபிட்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களும் சரி, உலகத்தில் எல்லாரும் சரி அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த பிஹேவியரல் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷனும் மாறிட்டே இருக்கும். லைக் ஸ்கூலில் ஒரு வெர்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வெர்ஷன், அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு வெர்ஷன், அப்புறம் வந்துட்டு ஒர்க்கில் ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸில் வெர்ஷன்ஸில் மாறிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா ஸ்கூலில் ஒரு மாதிரி இருந்திருப்போம். லைக் என்னன்னா சமத்தா இருந்திருப்போம், செட்டப் பண்ணாமல் இருந்திருப்போம் சின்ன வயசு வரைக்கும். அப்புறம் ஸ்டேஜுக்கு மேலே செட்டப் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், டீச்சர்ஸை திட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் பார்ட்னர் ரொம்ப நீங்கள் கேர் வச்சிருப்பீங்க, லவ் வச்சுருப்பீங்க, இல்லை அவங்க உங்கள் மேலே வச்சுருப்பாங்க. பட் ஆனால் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த லவ் அப்படியே இருக்குமா, இல்லாட்டா அவங்க மாறி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறி இருப்பாங்க. நம்மளே ஃபேஸ் பண்ணியிருப்போம். லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப வருஷமாக காலேஜில் தெரிஞ்சிருக்கும், இல்லை ரொம்ப வருஷமாக ஸ்கூலில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. பின்னால் பேசும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேசுகிறப்ப கொஞ்சமாக அவங்களோட சேஞ்சஸ் அண்ட் பிஹேவியர் ட்ரைட்ஸ்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். என்ன அது, அந்த டைமில் ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க காலேஜ் டைமில், ரொம்ப நல்லா தானே போச்சு எங்கள் பாண்டிங், ஏன் இப்போ அப்படி ஆச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதுதாங்க லைக் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அந்த பிஹேவியரல் ட்ரைட்ஸ் அப்படின்றது வந்துட்டு சேஞ்ச் ஆகிற சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட ரியல் கேரக்டர், அதாவது கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது உண்மையான அந்த குணாதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ பேசலாம் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ நான் சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க இனிஷியலாக, அப்புறம் கேரிங்காக இருக்காங்க, ரொம்ப லவ்வபுளாக இருக்காங்க, அஃபெக்ஷனேட் இருக்குது. அவங்க கிட்ட ஒரு செக்யூரிட்டி வருது, உங்கள் பார்ட்னர் கிட்ட இருந்தோ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகுனா, திடீர்னு ஒரு மாதிரி கோல்டஸ்டாக ஆகிடுவாங்க, பயங்கர கிரேவஸ்டாக ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை ஸ்டேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்குமே இது ஆக்சுவலி சொல்ல போனால் இதுவுமே எனக்கு பேஸ்ட் ஆன் ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ எனக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என் காலேஜ் டைம்ஸ்லாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க கூட கனெக்ஷனே கிடையாது, ஸ்கூல்லையோ காலேஜிலோ அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ்லையோ.
ஒரு டைம்ல நல்லா இருந்தவங்க, திடீர்னு அவங்களோட மொத்தமா லைக் என்னன்னா, அவங்கள கண்டுக்காமயே போயிருப்பாங்க. உங்க மேல ஒரு டைம் கேர் எதுவுமே இருக்காது. உங்கள பத்தி யோசிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நம்ம நெனைப்போம், ஓகே ஃபைன். ஏதோ சேஞ்ச் ஆயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருப்போம் இல்லையா? பட் ஆனா உண்மை என்னன்னா, அவங்களோட ரியல் கேரக்டர் அதாவது அப்பவும் அப்படிதான் இருந்திருக்காங்க. நம்ம கூட இருக்கிறப்ப நமக்கு தெரியல. பிகாஸ் நம்ம ஹியூமன் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. ஸோ அந்த ரியாலிட்டின்ற விஷயத்த நம்ம பார்க்க மாட்டோம். அதுக்கு தாண்டி நமக்கு என்ன தேவையோ அதை தான் ஒரு பர்சன்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. ஸோ எப்போ வந்துட்டு ரியாலிட்டி வெளியே வருதோ அப்போ வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இப்போ சொன்ன மார்க் ஸ்லிப்ஸ் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு பாயிண்ட். அதாவது எப்போ மாஸ்க் வந்துட்டு கலண்டு கீழே விழுகுதோ அப்போ நமக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உங்களோட பார்ட்னரோ ஃப்ரெண்டாக கூட இல்லாமல் இருக்கலாம். மேபி நீங்களாக கூட இருக்கலாம். பிகாஸ் நானாக கூட இருக்கலாம். யாருனாலும் சரி. கண்டிப்பாக எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்ட் வியர் மாஸ்க். பிகாஸ் சொசைட்டி கூட ஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக மாஸ்க் அணிஞ்சு தான் ஆகணும். யாராக இருக்கட்டும், எவ்வளோ நல்லவனாவோ கெட்டவளாவோ இருந்துட்டு போகிறாங்க, நல்லவளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருனாலுமே மாஸ்க் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கால்ஜனுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு பர்சோனா அப்படின்னு டாபிக் பேசியிருப்பாரு. அந்த டாப்பிக்கில் அவர் சொல்கிற விஷயமும் அதுதான். ஹியூமன்ஸ் எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் இருப்பாங்க. பிகாஸ் சொசைட்டி கூட ஃபிட் ஆகிறதுக்காகவும் அக்செப்டன்ஸை கெயின் பண்ணுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதாவது சம்டைம்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கிறப்போ வந்துட்டு அவங்களோட ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, உங்ககிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் ரியல் கேரக்டர் வெளியே வரும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக நம்ம பேச ஆரம்பிச்சு அவங்களோட ரியல் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் அந்த ஒர்க் ப்ரெஷர்னாலையும் மாறுவாங்க. லைஃப்பில் இருக்கிற கஷ்டமான விஷயங்களாகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், அது கூட அவங்கள மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம்லேயும் அவங்க ட்ரூ கலர்ஸ் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னாங்க சைக்காலஜியில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று இருக்குங்க. அது பிக் ஃபைவ். அதாவது என்னன்னா, இது படிக்கிறப்போ எனக்கே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு பிஹேவியல் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு சைக்காலஜியில் ஓஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது OCEAN. இந்த O அப்படின்னா என்னன்னா ஓப்பன்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஓப்பன்னஸ்னா எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவம். அப்புறம் பார்த்தீங்கன்னா C வந்துட்டு கான்ஷியஸ்னஸ். அதாவது என்னன்னா மனசாட்சி இல்லைன்னா உள்ளொழுக்கம் ஏதோ ஒன்று. லைக் வந்துட்டு ஒழுக்கமாக இருக்கிறது, இல்லாட்டினா வந்துட்டு பணிவாக இருக்கிறது, அது மாதிரி எதனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவேஷன், அதாவது மித்தவங்க கூட மிங்கிள் ஆகுது, அதாவது வெளிப்படையாக இருக்கிற தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரியபிள்னஸ். இது வந்துட்டு எப்படின்னா இது அதுன்னு இல்லாமல் வந்துட்டு எப்படின்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற ஒரு மனசு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூரோட்டிசிசம். நியூரோட்டிசிசம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லைக் வந்துட்டு உங்களோட எமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி. சம்டைம்ஸ் சேடாக இருப்பீங்க, ஃபீலாக இருப்பீங்க, மூட் ஸ்விங்ஸ் வரும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 5 ட்ரைட்ஸுமே சின்ன வயசுலேருந்து நம்ம வளர வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஓஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓஷன் மாடலில் ஏதாவது ஒரு இடத்துல கூட லேக் ஆச்சுனாலும் அவங்களோட கேரக்டர் சேஞ்சஸ்க்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மாஸ்க் ஸ்லீப்ஸ். இதையும் தாண்டி சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் பயாஸ். ஸோ காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ ஒருத்தவங்கள அப்படியே பார்க்க மாட்டோம். நமக்கு என்ன வேணுமோ அந்த கேரக்டர் ட்ரைட்ஸை மட்டும் தான் எடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒருத்தவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃப்ரெண்டு எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க பேசுகிறதாகட்டும், அவங்க கேரக்டர் ஆகட்டும், அவங்க பிஹேவியர் ஆகட்டும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை மட்டும் தான் பார்ப்பீங்க. பட் அதை தாண்டி அவங்களுக்கு நிறையா ஃப்ளாஸ் இருக்கலாம், மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். பிகாஸ் ஹியூமன்ஸ் அண்ட் மைண்ட் லைக் தட். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த காக்னிட்டிவ் பயாஸ் பேசிஸில் ஹியூமன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஸோ ரியாலிட்டியை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னைக்கு வந்துட்டு அந்த ரியாலிட்டி வெளியே வருதோ அன்னைக்கு ரொம்ப நம்ம ஹார்ட் ஆகிறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் அட்டாச்மெண்ட் எஃபெக்ட். அதாவது ஒருத்தவங்க கூட அதிகமாக நம்ம எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகும்போது டோபமைன் வந்து செக்ரேட் ஆகுது. அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஹாப்பி ஹார்மோன்ஸ் பற்றி. ஸோ டோபமைன் வந்துட்டு ஹாப்பிக்கு வந்துட்டு ரீசனாக இருக்குது. அது வந்துட்டு கேம் விளையாடும் போது சரி, சோஷியல் மீடியா சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி, உங்கள் பார்ட்னர் கூட சரி, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஹாப்பினஸ் கிடைக்கிறப்போ டோபமைன் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி தான் பிடிச்ச பர்சன் கிட்ட பேசும்போது டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அந்த டோபமைனாலேயே நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி போதையில் போயிட்டு போதை சென்ஸ் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு என்ன பண்ணுறோம்னா அவங்கள பார்த்து ரியாலிட்டியை பார்க்க மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னைக்கு வந்துட்டு அந்த டோபமைன் லெவல் குறையுதோ, இல்லை உங்களுக்கு என்னைக்கு உங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போதோ, இல்லைன்னா அவங்க வந்துட்டு என்னைக்கு உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஐ மீன் உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம சேஞ்ச் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனல் பிஹேவியர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொசைட்டியாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்துட்டு ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், லைஃப் ப்ரெஷராக இருக்கலாம், சில பேருக்கு மேரேஜல் ப்ரெஷர் கூட இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கும். அந்த டைமில் கூட அவங்க உங்ககிட்ட பேசாமல் போகலாம். அது நம்ம அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணங்களாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் ஸ்லீப்ஸ் அப்படின்ற பேசிஸில்.
இப்போ வந்துட்டு நம்ம சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். இப்போ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே தான் கொஞ்சம் வயசாக கான்ஷியஸ்னஸோ அக்ரியபிள் அப்புறம் வந்துட்டு எமோஷனல் ஸ்டேஜஸ்லாம் அதிகரிச்சிட்டே போகுமா. நீங்கள் ரொம்ப வயசாகிட்டிங்கன்னு பார்த்துக்கோங்களேன், உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வெர்ஷன் அதுக்கப்புறம் நியூரோட்டிசிசம்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு இது ஒன்று ஏறும் ஒன்று இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓப்பன்னஸ் எப்படி இருந்திருக்கும்னா, நம்ம சின்ன வயசில் இருந்திருக்கும், லைக் வந்துட்டு ரொம்ப எல்லாம் கூட ஜாலியாக பேசியிருந்துருக்கலாம், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வயசாகிடுச்சோ 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சு என்ன ஆகுனா, நமக்கு வந்துட்டு யாருக்கும் பேச பிடிக்காது, தனியாகவே இருப்போம். ஸோ அப்போ வந்து அது கான்ஷியஸ்னஸ் அதிகமாக வேலை பார்க்கும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மிடில் ஏஜில் இல்லை டீனேஜில் இருக்கிறப்போ ஏதாவது பிரேக்கப் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, யூனிட்டிசம். ஸோ வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் ஃபக்டப் ஆகுறது அந்த மாதிரி. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி அது வந்துட்டு லைக் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு மாற்றிட்டே இருக்கும். ஸோ அதனால கூட பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்கள நல்லபடியாக இந்த சொசைட்டியில் ஃபிட் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது அவங்களோட செல்ஃப் க்ரோத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது புதுசாக படிக்கிறாங்க, இல்லை ஜிம்க்கு போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக கூட. அப்போ கூட உங்களை வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால கூட அவங்கக்கிட்ட வந்துட்டு லைக் வந்துட்டு பேசாமல் இருக்கலாம். அது கூட சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் தான். பட் இது கைண்ட் ஆஃப் இது ஒரு க்ரோத் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு எந்த அளவுக்கும் உங்களை பாதிப்பு ஏற்படுத்தாது. பிகாஸ் அவங்களா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சமயம் மேஜர் லைஃப் ஈவெண்ட்ஸில் ஒரு சேஞ்ச் வரும்போது, சடனாக மேரேஜ் ஆகும், சடனாக குழந்தை பிறக்கும், சடனாக வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகும், இல்லை வேலை கிடைக்கும், ஏதோ ஒரு ஃபேமிலியில் நடக்கும். அப்படின்ற போது இந்த மாதிரி பெரிய பெரிய லைஃப் சேஞ்சஸ் நடக்கும் போது கூட ஹியூமன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கூட அவங்க ரியாலிட்டி கேரக்டர் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஆஸ்பெக்ட். ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி எனக்கு வந்துட்டு நீங்கள் ரெமெடி சொல்யூஷன்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் எந்த ஒரு ஹியூமன்ஸ்னாலையும் இன்னொரு ஹியூமனாக ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. இது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் என்னென்னா சில பல பாயிண்ட்ஸ் இருக்குது. லைக் எவ்வளோ டியூரேஷன் டைமில் வந்துட்டு நீங்கள் ஒருத்தர் கூட ஈஸியாக அட்டாச் ஆவீங்க அப்படின்னு. இது கேட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸில் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம என்ன யோசிப்போம்னா, ஃபஸ்ட்டு அவங்களை ஜட்ஜ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அட்ராக்ட் ஆகும், அதுக்கப்புறம் அசம்ஷனில் போய்டும். ஸோ அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடும். லைக் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கலாம், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவங்கள போய் அசம்ஷன் பண்ணிப்போம், ஓகே ஃபைன் இவங்க ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் ஃபியூ வீக்ஸில் அவங்க கூட பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்டைல் புரியும். அவங்க வந்துட்டு இன்ட்ரவர்ட்டா, எக்ஸ்ட்ரவர்ட்டா, ஆம்பிவர்ட்டா, இல்லை ஆட்ரவர்ட்டா, சம்திங் ஏதோ ஒன்று அப்படின்றது வந்துட்டு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேபிட் அண்ட் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட கேரக்டர் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். ஸோ அது ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக கூட பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற போது ஒரு 2 to 3 monthஸில் என்ன ஆகுனா, அவங்களோட ரெட் ஃப்ளாக்ஸ், அதாவது அவங்களோட ஃப்ளாஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ், அவங்க ரொம்ப கோவப்படுவாங்களா, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுமா, அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வருமா, அவங்களோட ரியல் கேரக்டர் என்னன்றது கொஞ்சமாக தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க எமோஷனல் ரியாக்ஷன்ஸ், நீங்கள் பேசினா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கூட ஃபியூ மந்த்ஸில் தான் கண்டுபிடிக்க முடியும். இது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் பார்ட்னருக்கோ யாருக்குனாலும் ஒத்து போகும். இவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர் கூட இப்போ கூட உங்கள் கசின் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, சிஸ்டர் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சின்ன விஷயம் பேசிட்டு போலையா, ஸோ அது ப்ராப்ளம் இருக்காது. பட் ஸ்டார்டிங்லேயுமே அதுவுமே அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6 months to 1 year தான் நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிய ஆரம்பிப்பீங்க. லைக் என்னன்னா அவங்களோட ஆங்கர் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்போ கோவம் வரும், அவங்களோட பேட் டேஸ்லாம் என்னென்ன, அந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வரும். ஸோ கொஞ்சமாக அவங்களோட அந்த ஸ்லோலி அந்த கேரக்டர் வந்துட்டு ரியல் கேரக்டர் வந்துட்டு ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் டைம், அதாவது 1 year அப்புறமா தான் ஒரு மனுஷனை ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். லைக் என்னன்னா அவங்களோட வேல்யூஸ் என்ன, அவங்களோட மாரல் பிரின்சிபல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அவங்க எமோஷனல் பேட்டர்ன்ஸ், எமோஷனல் ரியாக்ஷன் எமோஷனல் பேட்டர்ன் வேறு. லைக் என்னன்னா ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறப்போ அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு பேர் எமோஷனல் ரியாக்ஷன். அதே எமோஷனல் ரியாக்ஷனை அகைன் அண்ட் அகைன் ஆஃபன் பண்ணுறப்ப இது எமோஷனல் பேட்டர்ன். ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா தெரிய வரும். ஸோ அவங்க ட்ரூ இன்டென்ஷன் எதுக்கு உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்றது கூட இந்த ஆஃப்டர் 1 year 1 yearக்கு மேலே 2 years சம்திங்கோ அந்த மாதிரி தெரிய வரும். ஸோ இது கேட்குறப்போ எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. லைக் என்னன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, படத்துலலாம் பார்த்துருப்போம், ஃபேண்டசைஸ் தான் இருந்திருக்கும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படி பார்த்தோன்னே அப்படியே ஹீரோ ஒன்று விழுந்துருவாங்க. லைக் என்னன்னா நாங்கள் மூவி ரொம்ப கெடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மூவியோட புக் ஆகட்டும், நம்ம டெலியூஷனல் வேலை வந்துட்டு இருக்கோம். ஸோ ரியாலிட்டி இதுதான், ஒரு மனுஷனை எப்போவுமே நம்மளால் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது. ஈவன் உங்கள் பார்ட்னர் ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யூ கான் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் தம் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி சொல்யூஷன் அப்புறம் வந்துட்டு ரெமெடி ஆல்ரெடி இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம் நம்ம, லைக் இந்த மாதிரி ஏமாத்திர கேரக்டர்ஸ் இல்லை, பட் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, பட் பின்னால் தெரிய வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம கொடி மூவியில் த்ரிஷா பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க, அவரும் லவ் பண்ணியிருப்பாரு, கடைசி என்ன பண்ணுவாங்க, பின்னாலே சஜக்குன்னு கொடுத்திடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கண்ணும் கொலை எடுத்தால் படத்தை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ அந்த 2 பேர் அல்ல, ஹீரோயின் ரொம்ப நல்ல மாதிரி இருப்பா, கடைசி பார்த்து அவ்வளோ ஒரு திருடி, ஸோ திருடி மேட்ச் ஆகிடும். ஸோ அதனால ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றான் அவங்க அப்பா, ஏன்ல அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டே போகலாங்க. நம்ம பார்த்த மூவிஸ் ஆகட்டும், புக்ஸ் ஆகட்டும், நம்ம ரியல் லைஃப் பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், ரியல் லைஃப்பில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு எப்படி ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுக்குமே சொன்ன அவசியம் இல்லை, பிகாஸ் மேபி உங்கள் லைஃப்பில் கூட ஆளுங்க எப்படி யாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டாபிக், இவ்வளோ தான். இன்னொரு டாபிக் இவ்வளோ முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் ஐ திங்க் ஸோ
கண்டினியூஸ் லீவ் வருது இல்லையா? ஸோ ஃப்ரைடே, அதுக்கப்புறம் சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே இன்னைக்கு தான், ஸோ சாட்டர்டே, சண்டே நான் எப்படி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட வீக்கெண்ட் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட அண்ட் பார்ட்னர்ஸ் கூட. அண்ட் மறக்காமல் நம்ம பாட்காஸ்ட் நான் சொன்ன ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக், அமேசான், அதுக்கப்புறம் ஆப்பிள் பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் டிஎம் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்துட்டு @aditya.official, ஸோ OFF, ஸோ அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் டிஎம் பண்ணலாம், நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ண முடிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பாட்காஸ்ட். பிகாஸ் வந்து நம்ம பேச எல்லா டாபிக்ஸும் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி இருக்கும், பிகாஸ் எல்லாமே பேஸ் நம்ம ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறது தான். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் கேட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுனாலும் சரி, நான் வந்துட்டு ரொம்ப ஓப்பனஸ் கேரக்டர் தான். ஸோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். மறக்காமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை கம்மிங் மண்டே நியூ டாபிக்கோட மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப். ஐ எம் யுவர் ஆதித்யா. டேக் கேர், குட் நைட், பை பை.